வெரி நைஸ். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் பாடல் மிக அருமையாக முதல் மேடையிலே. ஆனால் இந்த பாடல் அவரின் தாயாரைத்தான் பூச்சியது. அவர் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். மகனை பாட வைப்பதற்காக தனது நேரத்தை ஒதுக்கி இப்படி ஒவ்வொரு பெற்றோரும் இங்கே வீட்டிற்கும் கலைஞர்களின் பெற்றோரின் ஊக்கம்தான் இளைஞர்களின் திறமை. இங்கு நீங்கள் நினைக்கலாம், இப்போது அவர்கள் இந்த வாத்தியங்கள் இருந்து வாசிப்பதென்று சொன்னால் அதற்கு ஒரு புறம்பான பிராக்டிஸ் வேணும். இந்த நாட்டில் அவர்கள் கதிரை சோபாவில் இருந்ததான் பழக்கம். இருக்கும்போது அவர்கள் கால் கை பிடிக்கும். என்ன நான் இப்ப சொல்ல வருவது என்னவென்றால், இங்கே பாடிய பாடல் அத்தனையும் நீங்கள் இங்கே வந்து சொன்னார்கள் சவுண்ட் கூட பாட்டு கேட்கவில்லை. ஆனால் நான் வெளியால் வந்து பார்க்கும்போது கதைப்பதுதான் கூட கேட்குது. ஏனென்னா சவுண்ட் வந்து வாத்தியம் கூடும்போது அந்த மிக்சரில் இருந்து சவுண்டு வந்து இறைச்சலாக தான் வரும். இங்கே வரும்போது நாங்கள் பாடல்கள் பாடும்போது அமைதியாக கேட்டால் தான் பாடல்கள். அடுத்த பாடல் பெல்சியா வருகின்றார். அதனைத் தொடர்ந்து முக்கியமானவர்கள் எங்களின் இசை பொறிகள் சிறுவர்களில் இரு பாடல்கள் இருக்கின்றது. அமைதியாக இருந்து கேளுங்கள். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். வானமுதே எங்கள் வாழ்வே இயேசுவே
வானமுதியே எங்கள் வாழ்வே என்று தன் இனிய குரலால் நல்ல பாடலை தந்து சென்றவர் பென்சியா ஞானச்செல்வம். இவர்களைத் தொடர்ந்து சிறுவர்கள் பாடல் தர வருகின்றார்கள்.
பாகவி இளஞ்செழியன், ஜெனி சுதன், அபிஷேக் குமார், டிலானி மனோதீபன், கியூரியா மனோதிமன், ரோய் கனகராஜா, ரொபின்சன் கனகராஜா, ரொசானி நோபட் லாரன்ஸ், அண்ட்ரூ ரவீந்திரன், ரொசான் ஜெயக்குமார். இவர்களை இந்த பாடலை நெறிப்படுத்தி உங்களுக்கு தந்தவர் பென்சியா ஞானசெல்வம். அத்தோடு இந்த சிறிய புதிய இசைக்கலைஞர்களை நெறிப்படுத்தி இந்த இன்னிசையை உங்களுக்கு தந்தவர் செல்வன் ஜூட் நிக்சன் ஞானசெல்வம். இங்கே கிட்டார் வாசித்தவர் நிக்கோலஸ் ரோட்கெமரோன், மிருதங்கம் வாசித்தவர் சாரங்கன் பத்மகுமார், டோல்கி வாசித்தவர் அர்ஜுன் திருநாவுக்கரசு, மிருதங்கம் துவாரகன் சிவராசா நாய், மன்னிக்கவும் தினேஷ் பிரியகுமார், கடம் வாசித்தவர் துவாரகன் சிவராசா, கீபோர்ட் ஜதுசன் மனோதீவன், கியூரியா மனோஹிமன், அவர்களுடன் ஆண்ட்ரூ ரவீந்திரன், அவர்களுடன் ஜூட் நிக்சன் ஞானசெல்வம் கீபோர்டை வாசித்தார். தவிழா வாசித்தவர் அரவிந்த் தங்கராஜா. இத்தனை கலைஞர்களையும் மிகவும் சிரமத்தின் மத்தியில் உருவாக்கி இங்கே மேடையேற்றியவர் ஜூட் நிக்சன் ஞானசெல்வம். இது இவர்களது முதல் மேடை. முறைப்படி பயின்றாலும் தமிழ் பாட்டுக்கு இன்றுதான் இவர்கள் இசையமைத்தார்கள். எஸ்டின் சௌகான் அவர்களை சிறப்புரையாற்றும்படி அழைக்கின்றோம். மாலை வணக்கம். மிகவும் தரமான சுவையான அழகான நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சிறப்புரையை கேட்பது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம். கதைச்சு கொண்டு விருத்தமா போல. ஆனால் நான் நினைக்கின்றேன் சரியான குறுகிய ஒரு உரையோடு என்னுடைய புது வருட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து இங்கிருந்து விடைபெறுகின்றேன். நான் இங்கு இந்த ஒளி விழாவுக்கு வருகின்ற பொழுது ஒரு சிறுவனை அங்கு சந்தித்து கேட்டேன், தம்பி சிவாஜி படம் பார்த்தீரான்னு சொல்லி. என்ன கேட்டேன்? தம்பி சிவாஜி படம் பார்த்தீரான்னு சொல்லி. அவர் இப்படி ஒரு இது செய்தார். அப்ப எனக்கு விளங்கிட்டது ஆள் படம் பார்த்தாருன்னு சொல்லி. உங்கள் எத்தனை பேர் வெள்ளித்திரை படம் பார்த்துருக்கீங்க? படம் பார்க்குறீங்க தானே இல்லையா? வெள்ளித்திரை தம்பி பார்த்துருக்கிறாரா? வேற? வெரி குட். வேற என்ன பேர் பார்த்துருப்பீங்களா? நான் சொல்ல வெக்கமா இருக்குமா நினைக்கிறேன். அங்கே உதயமாட்ட மகள் சின்னாக்கள் தான் பார்த்துருக்கேன், பெரியாக்கள் பார்க்கலையா வெள்ளித்திரை? ஓகே. நான் என்ன இந்த படத்தை பற்றி எதற்காக சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த படத்தை ஒரு திரையின் திரை என்று சொல்வார்கள் இல்லையா? நீங்கள் விமர்சனத்தை, இந்த படத்தின் விமர்சனத்தை கேட்டீங்கன்னு சொன்னால் அது பிரகாஷ் ராஜ் அவர்கள் இதை நடத்துகின்றார். இதை திரையின் திரை என்று சொல்வார்கள். ஏனென்றால் இந்த ஒரு படத்தை எடுக்கின்ற பொழுது அந்த திரையின் பின்னால எவ்வளவு கஷ்டமான அனுபவங்கள் இருக்கின்றன. ஒரு படத்தை தயாரிப்பதற்காக எங்களுக்கு தெரியும், ஒரு படம் 3 மணித்தியாலம் இல்லையா, சில 2.5 மணித்தியாலம். இந்த 2.5 மணித்தியால படத்தை எடுத்து நெறிப்படுத்தி இதனை நடத்துவதற்காக எவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்கள் மத்தியில இந்த திரைகள் நமக்கு தரப்படுகின்றன. எங்களுக்கு தெரியும், நாங்கள் இங்கே 3 மணிக்கு வந்தோம், 4-5 மணித்தியாலம் இருந்து இந்த ஒளி விழாவை நாங்கள் அனுபவிக்க பார்த்து சுவைப்பது என்று சொன்னாலே எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. ஆனால் இந்த திரையின் பின்னாலே, திரையின் திரை என்று சொல்லி இந்த படத்தை பற்றி நான் கூறினேன். அந்த படத்தின் பின்னாலே ஒரு படத்தை மேடையேற்றுவதற்காக, அந்த படத்தை நமக்கு அந்த படத்தின் மூலம் ஒரு செய்தியை கொடுப்பதற்காக எவ்வாறு கலைஞர்கள் கஷ்டப்படுகிறார்கள், நெறிப்படுத்துகின்றார்கள் என்ற அந்த உண்மையை படம் பிடிப்பதற்காகத்தான் இந்த வெள்ளித்திரை படம் எடுக்கப்பட்டது. உங்களை பார்க்காதவர்கள் தயவு செய்து பாருங்கள், மிகவும் அருமையான ஒரு படம்.
இந்த படத்தை பற்றி நான் இங்கே ஏன் குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு ஒளி விழா மேடை வர வேண்டும் என்று சொன்னால், வருடாந்தம் நாங்கள் நடத்துகின்ற இந்த ஒளி விழாவில் கிறிஸ்து ஒளியாக காண்பித்து அந்த ஒளியின் பின்னணியில் ஒரு செய்தியை நமக்கு தந்து, காரில் இருக்கின்ற மக்கள் பேரொழியை கண்டனர், மரண நிழல்படுகின்ற நாட்டில் உள்ளோருக்கு கிறிஸ்து ஒளியாக பிறந்தார் என்று சொல்லி, இங்கு எனக்கு தெரியும் நிறைய இந்து மக்கள் இருக்கின்றார்கள். இந்து சமயத்தில் கூட பரவாயில்லை, பௌத்த சமயத்தில் கூட பரவாயில்லை, இந்த கடவுள் மனிதனான உண்மை, அதாவது ஆங்கிலத்திலே இன்கார்னேஷன் என்று குறிப்பிடுவார்கள். இன்கார்னேஷன் என்றால் என்ன? மனித அவதாரம். கடவுள் மனிதனாக அவதாரம் எடுத்தது. இந்த உண்மையை நெறிப்படுத்தி பல கலை நிகழ்ச்சி